அப்பா அவனு கேட்பேன், பதில் சொல்லுவியா? நம்ம காருக்கு பேர் என்ன? ஸோ வெயிட் பார்த்தோம், வெயிட் பார்த்ததுல வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். குண்டாயின்னு சொல்லு குண்டப்பா. ஏய் குண்டம்மா, என்னடி குண்டப்பா சொல்லு குண்டப்பா. யாரு குண்டப்பா? நீ தாண்டி குண்டம்மா. ஓய் என்ன அதே படிச்சுட்டே வந்துட்டு இருக்காது, உனக்கு என்ன புரியுது? சன் ஆஃப் ராஜா இல்ல, சன் ஆஃப் சண்முகப்பிரியா. ஓய் ஏண்டி பப்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா? நீங்களே சொல்லி விட்டுட்டீங்க அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு. நான் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஹாய் எம்ஓர்சன் ஃபேமிலிஸ். அப்போ ஹாய் சொல்கிறா, சத்தமாக சொல்லு. ஹாய். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. என்ன அப்படின்னா என்னடா ஆச்சு அப்போ உனக்கு? சத்தமாக சொல்லு. கண்ணு வலிக்குது அப்புக்கு. அது என்ன தெரிலங்க, கண்ணு செவக்கலை, கண்ணு வீங்கலை, எதுவுமே ஆகலை. ஆனால் கண்ணு வந்து கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது, கண்ணு கலங்கி கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. வலிக்குதா அப்படின்னு கேட்டால் வலிக்கலைன்னு சொல்கிறான். அவனோட ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னாலும் வலிக்காத மாதிரி தான் இருக்குது. அவன் விளாட்றான், ஜாலியாக இருக்கான், வந்து கண்ணை தொடலை, கசக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் கண்ணில் வந்து கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. நல்லாவே தெரியுதா? இது வெள்ளிக்கிழமை பால்வாடி சத்துணவு போயிட்டு வந்தான். அப்போல மதியத்துலேருந்து இப்படி இருந்துச்சு. நான் வீட்டுக்கு தூங்கி எழுந்திரிச்சு தான் வந்தான் பார்த்துக்கோங்க. சரி நான் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு கண்வெளி எதுவும் வரப்போகுது போல அப்படின்னு சனிக்கிழமை அதுக்கப்புறம் பார்த்தா எப்படிமா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்ணு நீரை இருந்துச்சு. நானு என்ன கண்ணு சரி விளையாடும் போது எதுவும் அடிபட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி போகையில் தூக்கிட்டு போகிறேன். அவன் வந்து வெளியில் போகையில் இவன் மட்டும் இல்லை, சஞ்சனாவுமே அப்படிதான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அம்மா அம்மானு வெளியில் கிளம்பிட்டு அப்படின்னா நான் தான் அப்பா, ஏன்னா தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து கலங்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து சரி விளையாடும் போது எதுவும் அடிபட்டுருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். பார்த்தா அது இன்னுமே அந்த கண்ணை வந்து கலங்கிக்கிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் அவன் வந்து இப்போ இவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்களா அவன் கண்ணில் கை வைக்கலை, அது வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து எதுவுமே இல்லை அவனுக்கு. ஆனால் கண் வந்து கலங்கிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று காட்டுறாப்பு கண்ணு நல்லா தான் இருக்குது வெளிச்சத்தில். இப்படி காட்டு, ஏன் மூஞ்சி க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்க. சரி கலங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்காக போய் பேபி டாக்டர் போய் பார்த்து பக்கத்துலேயுமே எல்லாரும் என்ன சொன்னாங்க, டியூப் மருந்து வாங்கி ஊற்றுங்க, தாய்ப்பால் கொடுங்க, தாய்ப்பால் இப்படி இப்படி சொன்னாங்க. நாங்களும் தாய்ப்பால் மட்டும் வாங்கி விட்டு பார்த்தேன். தூசி இருந்துச்சுன்னா ஒதுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு தாய்ப்பால் விட்டு பார்த்தோம் சாயங்காலம் போல். ஆனால் அவனுக்கு கேட்கல. அவனுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல். சரி எதுக்கு நம்மளாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு எனக்கு கண்ணு சம்மந்தமானதா, நம்ம டேரெக்டாக டாக்டரே பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கலாம், நம்மளா போய் ஐ ட்ராப்ஸ் வாங்கி ஊற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டேன் பேபி டாக்டர். நேற்று சண்டே நாடி டாக்டர்ஸ் எந்த டாக்டருமே இல்லை. இப்போ பேபி டாக்டரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறோம். வீடு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, என்னடா அப்படி கமெண்ட் பண்ணாங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க மழை இங்கே வந்து மழை. ஸோ அப்போட சின்ன சின்ன நம்மளோட ட்ரெஸ்லாம் பிரச்சனை இல்லை, குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் வந்து காய போடணும்ல, எப்படி இருந்தாலும் துவைச்சி காய போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அழுக்கு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த செட்டப் வீட்டுக்குள்ளேயே வந்து கொடி கட்டிட்டு அதை ட்ரையர் மிஷினில் வந்து ட்ரையரில் போட்டு அதை எடுத்து போட்டு ஃபேனை போட்டுவிட்டோம் அப்படின்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிடும். அதுக்காக தான் அந்த செட்டப்பு. சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். அதே சூம்பினா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கை சூம்பிட்டே இருக்கிறான், மொபைல் பார்த்துட்டே இருக்கிறான், இப்போ கேம் விளையாட ஆரம்பிச்சான் பார்த்துக்கோங்க, பபுள் ஷூட்டு, இன்னொன்று கேம் என்னங்க அது கேம் தெரியல, இந்த கட்டமாக மேட்ச் பண்ணுவாங்களே அந்த நிறைய கேம் வந்து விளையாட கற்றுக்கிட்டா அவனே இன்ஸ்டால் பண்ணிடுறான் பார்த்துக்கிறங்க. அது இந்த ஏதாவது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாதிரி வருதா, அதில் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி அவனே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறான். நாங்க வந்து அது வந்து இவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் மாட்டான். ஆமா ஸ்கூல் போக மாட்டேங்க. இவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கேமை நாங்க விளையாடுறது எங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். ஒரு 3 கேம் ஏற்றி வச்சிருந்தேன். இவனே தான் ஏற்றினேன். ஒரு கேம் நான் ஏற்றினேன். திரும்ப அந்த ரிப்பீட் கேமை பார்த்து இவனே ஏற்றிக்கிட்டான். ஏற்றிட்டு அழிச்சோன்னு அவன் கேட்குறான், எங்க ஃபோனில் இந்த கேம் எல்லாம் எங்க? இவர் அழிஞ்சு போச்சுடா. ஏய் என்ன சொன்னா அவங்க எப்படி திட்டினா, லூசு பையா, போடா லூசு பையா, போடா லூசு பையான்னு சொல்றாங்க. இங்க பார்த்து சொல்லு, சொல்லக்கூடாதுடா. அப்பாவை திட்டிவிட்டா பார்த்துக்கிறீங்க. சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகேவா போகலாமா? போகலாம். ஏண்டி ஹாஸ்பிட்டல் வந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க மெண்டல். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. காரில் தான் வந்த பார்த்துக்கோங்க. ஆமாங்க மழை பெய்யுதுங்க, இல்லைன்னா பைக்கில் தான் வந்திருக்கோம். நீங்கள் வேறு இல்லை 90 கார் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மழை பெய்யுது. மழையில வந்து கொடையை பிடிச்சிட்டு வர முடியாது. அவனுக்கு வேற உடம்பு சரியில்லாம வந்திருக்கோம்.
இல்லாத பட்சத்துக்கு வந்திருக்கோம். இருக்குங்கிறப்போ சரி நம்மளும் கொஞ்சம் ஓட்டின மாதிரி இருக்கும். மழை டைமில் வர மாட்டோம். மழை டைம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லே பார்த்துக்குருவோம். சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் ஆச்சுன்னா சரி கண்ணுக்கு அப்படிங்கிற போது கண்டிப்பாக நான் பேபி டாக்டர் தான் பார்க்கணும். இவரும் அதே தான் சொல்லிட்டாரு. ஏன்னா கண் நம்ம பாட்டுக்குள்ள பிள்ளைய கேர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அவனுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. நேற்றே அத்தனை ஃபோன் பண்ணோம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் பேபி டாக்டர் இருக்குன்னா யாருமே இல்லை, லீவ் ஆகிட்டாங்க. இவன் பாருங்கள் துருன்னு ஒரே ஆட்டம் அடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அது என்ன அப்படின்னா நமக்கு ஒன்றுனா கூட நம்ம வந்து சரி ஓகே டேப்லெட் சாப்பிட்லாம், நான் ரொம்ப உடம்பு சரியில்லை ஊசி போட்டுக்கலாம், நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துடும். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்து நம்மளால் இருக்க முடியாது. ஓகே கூட்டு வந்தாச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எங்களுக்கு என்னென்னு தெரியல. கண் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் ஏன்னு தெரில. உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டேய் வாடா இங்கே. பார்த்தீங்களா இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்ணை இது பண்ணிவிட்டு ஒரு தூசி இருந்தால் கூட கண்ணை உரிச்சிட்டு கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கான். ஆனால் அவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஆனால் கண்ணீர் மட்டும் கண்ணு மட்டும் கலங்கி கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அந்த கண்ணீரை மட்டும் துடைக்கிறான், அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை. அவன் மட்டும் விளையாண்டுட்டு தான் இருக்கான். என்னடா நம்ம கார் எங்கடா நிக்குது? எங்க நிக்குது தெரியலையா? சரி வா போலாம், பஸ்ல போலாம் வா. அப்பா அவனு கேட்பேன், பதில் சொல்லுவியா? நம்ம காருக்கு பேர் என்ன? என்னது? சத்தம் சொல்லு. காரு பேர் வந்து துவக்காலயம். நம்ம காரோட மாடல் வந்து அப்படி இருக்குமா, அதனால் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சும்மா சொன்னோம் எங்கே நம்மளோட தவக்காலை காணோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பேசிக்கிடுவோம். அதை பார்த்துட்டு அவங்கன்னு சொல்கிறாங்க காருக்கு பேர் துவக்காலை. நம்ம தவக்காலைன்னு சொல்லுவோம், அவங்க வந்து துவக்காலை அப்படின்னு சொல்கிறாங்க. காருக்கு பேர் வச்சுருக்கால பார்த்தீங்களா, துவக்காலை. நம்ம காருக்கு இன்னொரு பேர் என்னடா? நம்ம கார் இன்னொரு காரில் வந்து துவக்காலைன்னு எழுதியிருக்கான். ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புக்கு வந்து வெயிட் செக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு வெயிட் செக் பண்ணுற மிஷினுக்கு வந்தாச்சு. அப்பு தூக்கி நிப்பாட்டி வச்சா அப்பு 11 கிலோ 960 கிராம் இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடம் என்ன பண்ணிட்டாங்க, ஏங்க நானும் வெயிட் செக் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு அந்த பிள்ளையும். சரி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு மிஷின் மேலே ஏறி நில்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ தாங்க வெயிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஏறி நிற்க விட்டு பார்த்தா மனுஷி 60 கிலோ இருக்காங்க அசால்ட்டா. சரி நம்மளும் நின்று பார்ப்போம் நம்ம எவ்வளோ கிலோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிற்கிறேன், இதெல்லாம் புடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் ஏறி நின்றேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிஷினில் ஏறி நான் நின்றா எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. நானே 60 கிலோ இருக்கேன். 60 கிலோ அம்முவை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கேன். வெயிட்டு பார்த்தோம், வெயிட் பார்த்ததில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லு குண்டப்பா. யார்? நான் உன்னோட ஹைட்டு ஜாஸ்தி, அதனால் வந்து வெயிட் இருக்குது. நீ குட்டச்சி. யார் பார்க்க குண்டாக இருக்கிறது? நீ தான் பார்க்க குண்டாக இருக்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஓஆர்எஸ் ஜூஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. நல்லா வடா இருக்குது. என்னவோ தெரில, இவனுக்கு மட்டும் இந்த ஜூஸ் பிடிச்சிருக்கு. இந்த ஓஆர்எஸ் ஜூஸ் வந்து இவனுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு. ஜூஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? உங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மெடிக்கலில் வந்து அந்த கண்ணுக்கு ஊற்றுற ட்ராப்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. குடி எல்லாத்தையும் குடிச்சுட்டு கீழே போட்டுறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அம்மா வந்து குந்தானின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எப்படியோ என் வெயிட்டை பார்த்துட்ட ஆள். நான் தாங்க வாலண்டியராக வெயிட்டை போய் காட்டிட்டேன். ஏய் குண்டம்மா, என்னடி குண்டப்பா? சொல்லு குண்டப்பா. யாரு குண்டப்பா? நீ தாண்டி குண்டம்மா. எந்த சொன்னீங்களா நீங்க? இல்லை நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்மளை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வருத்தமாக வந்த மாதிரியா இருக்குது. ஏன்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதுதான் ஏற்கனவே நீங்களே சொல்லிட்டீங்களே, பையன் வந்து நெய்னு அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவன் ஒரு டயர்ட்னஸில் வந்துருந்தா கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். அவனே நல்லா ஜாலியாக தான் வந்திருக்கான், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்குள்ளே வந்து குழந்தைங்க அங்கங்கே விளையாடுது. இப்போ கண்ணுல எல்லாம் டஸ்ட்டு அதெல்லாம் விளையாடுதில்ல, அந்த கண்ணுக்குள்ளே அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இங்கேருந்து கண்ணில் இருந்து அந்த பொதுவாகவே கண்ணில் இருக்க தண்ணீர் வந்து அப்படியே மூக்கொழியாக இறங்குறதுக்கு வந்து ஒரு கோல் இருக்கும், அந்த துவாரம் இருக்கும், அது வழியாக தான் தண்ணீர் ஆகுமாமா. அந்த இடத்துல ஏதாவது அடைப்பு இருக்கிற நடி அந்த இடத்துல லாக் ஆகிருக்கிற நடி ஏதாவது டஸ்ட்டோ ஏதாவது ஒன்று போய் இருக்கிற நடி அந்த தண்ணீர் வந்து வெளியே வருது. நல்லா தண்ணியை வந்து நல்லா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் கொடுங்க. 3 days சரியாக இந்த இடம் வந்து நல்லா மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 2 நாள் அதுவே சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குண்டமா ஓகேவா? கண்ணில் வந்து வெள்ளையாக வச்சு வந்துட்டோ இல்லை கண்ணு சவந்துட்டோ மஞ்சள் ஆகிட்டோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதாக இருக்கும். உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால பயப்படாதீங்க. இவர் தான் ரொம்ப பயந்து கொஸ்டின் கேட்டாரு. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால தாங்க முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டமாயிரும். சரி ஓகே, பார்த்தாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கையில் என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க போல, ஸ்கேன் பண்ணணும். பண்ணிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இதில் ஆட்டம் போட்டு இவனுக்கு ஓஆர்எஸ் கொடுத்துட்டேன். இது மட்டும்தான். ஓஆர்எஸ் பற்றி சொல்லிட்டேன்டி. ஓஆர்எஸ் கேட்டு இவனுக்கு ஓஆர்எஸ் ரொம்ப பிடிக்குது. டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணி என் மகளுக்கு எங்களுக்குலாம் பிடிக்காது. நல்லா இருக்கும் ஓஆர்எஸ், ஸ்ட்ரிங்கு நல்லா இருக்கும். குடிச்சு பாருங்களேன். ஆரஞ்சு ஜூஸ் நான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு தடவை, நான் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆச்சு. ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கும், குடிக்கணும். ஓய் என்ன அதே படிச்சுட்டே வந்துட்டு இருக்காது, உனக்கு என்ன புரியுது? சன் ஆஃப் ராஜா இல்ல, சன் ஆஃப் சண்முகப்பிரியா. எங்க அவங்க தப்பா எழுதிருக்காங்க. எதுக்கு? ஏன் உங்களுக்கு மட்டுமா பிள்ளையா? சரி அவன் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறக்கா அப்படி சொல்கிறேன். அப்படியே அப்பா பிள்ளை சொல்லிட்டான். சரி பார்ப்போம். ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்து முடிச்சாச்சுமா? முடிச்சாச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. பயந்து வந்துருப்பா. மணி 1 மணி வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. பாப்பா பக்கத்து ஐசி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கிடுவாங்க. வீட்டுக்கு எனக்கு கிளம்ப வேண்டியதான், வேற லேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி பயப்படுற மாதிரியும் ஒன்றும் இல்லை, அதனால் ஹாப்பி தான். அம்மாவும் மயனும் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புறோம், வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோன்னே சொல்லிட்டாங்க ஏதாவது பேக்கரிக்கு போங்க, பப்ஸ் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது போகிற வழியில் பேக்கரி இருந்தால் சொல்லுன்னு சொன்னேன். அதோட ஒரு பேக்கரி இருக்குது, நீங்கள் போங்க, நான் காட்டுறேன், அங்கே பப்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு. சரி அவள் தான் காட்டுறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கேன்னு கேட்டு வர்றேன். நீங்கள் ஓரமாகவே போங்க, அங்கே இருக்குன்னு சொல்லி கடைசி அந்த பேக்கரி கண்டே பிடிக்க முடியல. இப்போ நம்ம வழக்கம் போல் ஒரு பேக்கரியில் வந்து வாங்குவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும், சிக்கன் பப்ஸா எக் பப்ஸான்னு கேட்டாங்க. அம்மா தாயே எனக்கு எதுவும் வேணாம், நீ வந்து சஞ்சனாவுக்கும் உங்களுக்கும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். வாங்க போயிருக்காங்க. என்ன கதைன்னு தெரில. போயே ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஆளை காணோம். வந்துட்டாங்க. ஓய் ஏண்டி பப்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா? பப்ஸ் சூடு பண்ணி தர வேண்டாம், ஓவன்ல வச்சு. ஓ சூடு பண்ணி வாங்கிட்டு வர? என்னடி பாக்ஸோட வாங்கிட்டு வர்ற? ஸ்வீட்டா? பப்ஸ் தானே வாங்க போனேன், ஸ்வீட் என்னது எதுக்கு? நீங்களே சொல்லி விட்டுட்டீங்க அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு. நான் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எப்படி சொல்லி 3 பப்ஸ் தானடி வாங்கணும் போனேன். நான் சொல்லி விட்டேன், நக்கல் இதுல. 3 பப்ஸ் 60 ரூபாய் செஞ்சினாப்பா, 90 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கினேன் சேர்த்து. அது ஏன் நீ சொல்லிட்டு போறது ஒரு விஷயம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுக்கு ஸ்வீட்? நான் நிறைய வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன், பக்கோடானா வாங்கலாம் அப்படின்னு. மழை வேற பெய்யுது, எல்லார் வீட்லயும் பக்கத்துல பக்கோடா செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம செய்யதான் தெரியுதுல, கடையில வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க தான் திட்டி விட்டுட்டீங்கல்ல. நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டா ஒரு வீடியோவும் போட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பக்கோடா தெரியாதுங்க எனக்கு, அது வெங்காய பக்கோடா பிடிக்காது எனக்கு, முந்திரி பக்கோடா தான் பிடிக்கும். முந்திரி வாங்கினோம்னா எவ்வளவு போகுது தெரியுமா? ஏமா நல்லா இருப்பேம்மா, ஏமா வாமா, வெங்காய பக்கோடா தெரியாதான், முந்திரி பக்கோடான்னு தெரியுமா, அதான் பிடிக்குமா. முந்திரி பக்கோடா ரேட்டு, முந்திரி 10 ரூபாய்க்கு முந்திரி வேணாலும் 5 பீஸ் தான் வைக்கிறாங்க. இதுல கேசரிக்கு செய்யறதுக்கு அந்த மாதிரி விஷயம் தானே உனக்கு பிடிக்குது. போலாமா? போலாம். சரி ஓகே, ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பப்ஸ் வாங்க போனவளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். சஞ்சனா இந்த கேட்டிருப்பா, பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கலை, பப்ஸு ப்ளஸ் ஸ்வீட்டு. சரி ஓகே, அதோட போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். போலாமா? சரி ஓகே, பாய். முடிச்சுக்கலாமா? இனி பாய் சொல்லுறே. பாய் சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லு சத்தமா. சரி பாய், ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துரு. சரி ஒரு உமா கூட எல்லாருக்கும் ஒரு உமா கூட, ஃப்ளைங் கிஸ் கொடு. அப்படி கொடு. அடே
அதுதானே அழகு இப்போ கொடுத்தது. ஓகே பாய் டாடா.